ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கோவக்காய் வச்சு கோவக்காய் கலக்கறி தாங்க செய்ய போகிறோம். சுவையாக டேஸ்ட்டாக கோவமாக இருக்கிறதுக்கும் சட்டுன்னு காலி பண்ணிடுவாங்க சட்டியை. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதை வந்து கோவக்காய் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அதே எண்ணெயில் ஒரு பட்டை 2 கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு நட்சத்திரப்பூ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு 3 தக்காளி மிக்ஸி ஜாரில் நைஸாக அடிச்சுக்கிறேன். அதையும் எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் நல்லா கலந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது தேவையான மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த ஸ்டேஜில் வந்து கோவக்காய் சேர்த்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தான் கோவக்காய் நல்லா வெந்து வரும். கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடயே அது சேர்த்து போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all.